என ஒரு மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உலகத்துக்கு தருகிற இடம் கருவறையும் வகுப்பறையும் தான். இந்த கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்குமானால் அவன் வாழ்க்கையில எல்லா பெருமைகளையும் அவனால் அடைய முடியும். ஆனா இன்னைக்கு இருக்குதா அந்த நிலைமை பாருங்க. ஈரோடு பக்கத்துல சித்தோட்டில் 5 நாள் மகாபாரதம் சொல்ல போனேன். 3 நாள் ஒரு அம்மா, நடுத்தரமான ஒரு அம்மா, மூத்த வயசானவங்களை பவ்யமா கூட்டின்னு வந்து உட்காந்து கதை கேட்கும். கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டியும் போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த காலத்தில் ஒரு பெண்மணியா. மறுநாள் மனசு கேட்கல, அந்த அம்மாவை கூப்பிட்டேன். யாருமா உன் பெத்த தாயா? இல்லையா, எங்கள் மாமியார். இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டியும் போகிறேன்னா உன்னை வணங்குறேன் தாயே என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், நடக்கலைன்னுச்சு. அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல. நான் அதோடு அந்த அம்மா பக்கமே திரும்பலை. இப்போ நான் வேறுபட்ட மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள், மாறுபட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் சார். அப்படித்தான் இருப்பான். இன்னாதம்மை இவ்வுலகம் அதன் இனிமை காண்போர் இயல்புணர்ந்தோர் என்று சங்க காலத்து 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சங்க இலக்கியம் சொல்ற அழகான வரி. நம்ம சுத்தி அப்படிதான் சார் இருப்பான் எல்லா இடங்களும். அதனால நான் ரசிக்கணும், வாழ்க்கையே ரசிக்கணும். அதுக்கு நம்ம இந்த பக்குவத்தை, மனப்பக்குவத்தை அதுதான் தரும். ஆன்மீகத்திலையும் பாருங்களேன், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு சொல்ற அளவுக்கு பக்குவம் வரணும் இல்ல. நெஞ்சகமே கோவில், நிறைவே சுகம்தான், மன்பே மஞ்சனே, பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு மனதையே கோயிலாக்கி கொள்ளுகிற பக்குவம் வரணும்னா அவன் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக மாறணும். எல்லா செய்திகளும் உள்வாங்கி உணரதான். அதான் தான் நான் அருட்பிரகாச வள்ளல் அவருடைய பாட்டை சொன்னேன். நான் வேற, படிக்கிறது வேற இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. பல விஷயங்கள் தெரியுது, அதனால தான் இன்னைக்கும் கேட்குறாங்க. 43 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நேற்று கூட கேட்குறான், நான் சொன்னேன் நான் புரிஞ்சுதா? என்னங்க வகுப்பறையில் நம்ம கேட்காத வாத்தியார் உண்டா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அந்த பக்குவம் சாதாரணமானதில்லை. புரிந்து கொண்டு ஒன்றை உள்வாங்குகிற போதுதான் அந்த பக்குவத்தினுடைய எல்லையை நம்மால் தொட முடியும். அதனால்தான் சில பேர் கோபப்படுறான், ஆத்திரப்படுறான், வார்த்தைகளை கொட்டுறான். நூல்கள் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கிறது? என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார். நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் தாய் கைகையை கூப்பிட்டு ஆழிசூழ் உலகலாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் எல்லை வா என்று ஏம்பினன் அரசன் என்றால் அடுத்த வினாடியே சட்டம் மாறுது. நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வேஷத்துல. அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற போது ராமன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. உனக்கு ஆட்சி இல்லை, காட்டில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் மனம் மாறவும் இல்லை. அன்று அலர்ந்த செந்தாமரையனை வென்றதம்மான்னு கம்பெனி எழுதினான். எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த மாமனிதனுக்கு தந்திருக்கிறது. இந்த பக்குவம் நமக்கு வரணும் சார். பக்குவம் வந்தாதான், பக்குவம் உள்ளவர்களால் தான் வார்த்தைகளை கூட பக்குவமாக சொல்ல முடியும். நம்ம அவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவமானமே பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம். நிறைய பேர் சில வார்த்தைகளை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நன்றல்லது அன்றே மற, அதான சொல்லுது. நல்லதை வச்சுக்கோ, கெட்டதை ஏதோ மறந்துரு. ஒன்றை நான் நினைவுபடுத்துறேன், உங்களுக்கு தெரியாது இல்லமே, எல்லாம் உங்களுக்கு தெரியாதது நான் ஒன்றும் சொல்லல, தெரிஞ்சதை நினைவுபடுத்துறேன் அவ்வளவுதான். வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும், பார்த்துருப்போம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். வாத்துகள் போகும்போது எந்த வாத்து கூட்டமாவது மௌனமா போய்குதா? பேக் 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 பேக்னு எல்லாம் சவுண்டு கொடுத்து போகும். 40 போச்சுன்னா 40 கத்தும். நீங்கள் ஒரு சமயம் நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை முடிங்க, காதையா அப்படியே காதை கவனமாக கேளுங்க. அத்தனை வார்த்தை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும்.
எங்கேயோ ஒரு குட்டைக்கு கூட்டு போனால் அந்த குட்டையில் தண்ணியும் இல்லை, அவ்வளவா சேரும் மதமாக இருக்குது, ஒரு மீன் கூட கிடைக்கல. எதுக்காக 1 மணி நேரமாக அந்த குட்டையில் நம்மளை சுத்த வட்டான், இவன் தான் நம்ம வாத்து வளர்க்குறானா, வாத்து மடையன்னு சொல்லுவாங்களா, அது இவன் தான் போல இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னுமோ எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூட்டுக்கு போகும். ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பனிட்டுக் கொண்டு தன் பயணத்தை தொடரும் என்றால் அந்த உயரத்தை தொடுகிற சிந்தனை நூல்கள் தான் நமக்கு தரும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ள நுழைஞ்சு அவங்க எப்ப போறாங்களோ அந்த பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும். சார், அவருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறித்தாகிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது, இன்னும் ஒரு நாளை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார். நான் முடிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதற்கு 1 நாள் ஆகும் என்று சொன்னார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞனை நூல் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நூல்கள் வளமான நூல்கள் சார். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதனால்தான் மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றான், யார் யாருக்கு ஜாதி கிடையாது என்பதை பட்டியலிட்டு சொல்லுகிற போது கற்றவருக்கு ஜாதி இல்லைன்னா, பேரழகிக்கு ஜாதி இல்லைன்னா, பணத்துக்கு ஜாதி இல்லைன்னா ஒரு பட்டியலே போடுறான் துரியோதனன். சாதாரணமானதில்லை. அப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது மட்டுமல்ல, அவர் எந்த ஜாதி, என்ன குலம், எந்த கோத்திரம் என்று கூட பார்க்க முடியாத அந்த மாபெரும் மனிதனை அறிஞராக பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த நூல்களால் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்றால், நிறைய நூல்களை பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, உள்வாங்க சொல்லுங்க. இங்க கூட நான் மேடையில் பார்த்தேன், அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார்கள். அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன், அதிகமான மதிப்புள்ள ஒரு பிள்ளையையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுங்கள். படிப்பாளிக்கு மட்டுமே பரிசா, பண்பாளனை நாம் புறக்கணிக்க கூடாது. பள்ளி வளாகத்தில் சில மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி வளர்க்கிறானே, அவன்தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று பாருங்கள். உயர பார்ப்பதை விட குனிந்தும் பார்க்க பழகுவோம். அடுத்த ஆண்டு இந்த கரூர் புத்தக திருவிழாவிலே இந்த மாணவன், இந்த மாணவி அந்த பள்ளியினுடைய சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கிறாள், தன்னார்வத்தோடு தொண்டு செய்கிறாள் என்று அவருக்காக ஒரு பரிசை கொடுங்கள். ஏனென்றால் படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும். சர் சி வி ராமன் அகில இந்திய அளவிலே தன்னுடைய இயற்பியல் பாட ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக இயற்பியல் பாடத்திலே நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு இன்டர்வியூ நடத்துறார். அதில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்கள் கொடுக்கிறோம்னு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு காலையில் எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. அப்ப பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசல்ல வந்து பார்க்கிறார். வாசல்ல வந்து பார்த்தா ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்லைங்கய்யா. அப்ப போக வேண்டியது தானே, ஏன் இங்க நிக்கிறீங்க? இல்லைங்கய்யா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபாய் தான், ஆனா 75 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம், அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன் யான்னாரு. சர் சி வி ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட். இல்லவா? அப்ப இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்க கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை. சார், இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர். அப்படின்னா அந்த பக்குவம் தான். ஒன்று படிக்கிற போது தான் சார் நமக்கு நம்ம ஆளுமையை நமக்கு தெரியும். பண்படணும். மனம் பண்படாமல் ஏராளமா படிச்சு என்ன பிரயோஜனம்?